ஸ்டாலின் தான் வராரு, சீரியல் தர போறாருன்னு பாட்டு கேட்டிருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்ம ஒண்ணு உங்க விஜய் எப்படி இருக்கும்? அண்ணா அவர்களுக்கு பிறகு, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தாய்மார்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அந்த விஜய் அவர்கள். அப்ப இன்னொன்னு, இது வந்து புதுசா இருக்கு. சமீப காலமா திமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். இல்ல, அவங்க ஏற்கனவே திமுக இருப்பாங்க, ஆனா திடீர்னு விலகி திமுகவில் இணைப்பு விட. எங்கடா இருக்கீங்க நீங்களா? சமத்துவ மாடல்ன்றீங்க. கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கேட்டால் நாங்க பங்கு தரமாட்டோம் என்று சொல்வது உங்களுடைய சமூக நீதியா? ஜனநாயக மாடல் அப்படின்றீங்க. பொதுக்கூட்டம் நடத்த முடியல, கொடியேற்ற முடியல, பேனர் வைக்க முடியல. தமிழ்நாடு என்ன ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாடு என்பது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? பேனர்ல இருக்கிற எங்க தலைவரை உங்களால் கிழிக்க முடியும், போஸ்டரில் இருக்கின்ற எங்க தலைவருடைய முகத்தை உங்களால் கிழிக்க முடியும், கொடியை கிழிக்க முடியும். 8 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்க தலைவரை உங்களால் கிழிக்க முடியுமா? ஒவ்வொருத்தருடைய இதயத்தான் கிழிப்பீங்களா? கிழிச்சு பாப்பீங்களா? அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கமலஹாசனுக்கு போன் பண்ணி பேசுறாரு. படம் பார்த்துங்க, கிளைமாக்ஸ்ல கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இந்த ஆஸ்கார் ஆக்டர் வந்திருப்பாரு, ஆஸ்கார் அவார்டு, அன்பின் மகேஷ் பொய்யாமொழி. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு இரவோடு இரவாக கரூருக்கு போன அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா? அவரே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாரா கூட டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்தார் தலைவா. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருக்கின்ற பொழுது 30 ஆண்டுகளாக நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற உரிமை கிடையாது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு வழி பிறந்து விட்டது. என்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி உருவானதோ அன்றைக்கே தமிழ்நாட்டிற்கு வழி பிறந்து விட்டது. தமிழக வெற்றி கழகத்தால், தலைவர் அண்ணன் விஜய் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு நல்ல வழி பிறந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது எப்படி பாருங்க, புளிப்பாருங்க. திமுக அப்படின்னா என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர்கள் முன்னேற்ற கழகம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தீய சக்தி தான் திமுக. திமுக திமுக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுக என்கின்ற ஒரு கட்சி இன்றுதான் ஒரு வலிமையான ஒரு தலைவரை எதிர்கொள்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தாய்மார்களுடைய ஆதரவை பெற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தோற்றராக வரலாறே கிடையாது. ஐயா அண்ணா அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களின் ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே போன்ற தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். அண்ணா அவர்களுக்கு பிறகு, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தாய்மார்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அந்த விஜய் அவர்கள். அப்ப தமிழ்நாட்டில் இந்த 5 மாதத்திற்கு பிறகு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று கையெழுத்திடக்கூடிய புதிய முதலமைச்சர் அந்த விஜய் அவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் 3 எழுத்து மந்திரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணா என்கின்ற 3 எழுத்து எப்படி மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ, எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்த போகிறது. டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து தான் 2026 அரசியல் களத்தில் வீழ்த்த போகிறது. திமுக இது வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பார்த்து யார் கேள்வி கேட்டாலும், திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை தட்டி கேட்டாலும் உடனே பிஜேபி முத்திரை, உடனே மோடி இயக்கிறார், அமித்ஷா இயக்கிறார் என்று நம் மீது தொடர்ந்து முத்திரை குத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த திருவொற்றியூர் தொகுதியில இருந்து சொல்றேன், எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை மோடியோ அவங்க டாடியோ இயக்கல, தமிழ்நாட்டு தாய்மார்கள் இயக்கி கொண்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இளம் படையினர் இயக்கி கொண்டிருக்கிறாங்க. சொத்த மண்டையில் கூட முடி மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது. பிஜேபி என்பது மதத்தை வைத்து பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளவாத ஒரு கட்சி. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதி மோதல்களையும் மத மோதல்களையும் உருவாக்கி அதன் மூலம் குளிர்காயலாம் என்று நினைக்கக்கூடிய பிஜேபியை கொள்கை எதிரி என்று விக்கிரவாண்டி மாநாட்டிலே துணிச்சலாக சொன்ன ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அரசியல் எதிரியாக நாங்க திமுக சொல்றோம். யார் சொல்றோம்? ஆட்சியில் திமுக, அதனால திமுக சொல்றோம். ஆட்சியில அண்ணா திமுக இருந்தா அண்ணா திமுக அரசியல் எதிர்த்து சொல்லியிருப்போம். அப்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களை கேள்வி கேட்பதுதான் அரசியலின் துணிச்சல். துணிச்சலின் தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். 2 கூட்டம் நம்மளை பார்த்து பயப்படுதுங்க. 2 கூட்டம் பாட்டா சொல்லிட கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். சூரியன்னா யாரு? திமுக. தாமரைனா பிஜேபி. அப்ப இந்த 2 கூட்டம் கதறிக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கு. கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்று ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். கூடும் கூட்டத்தை பார்த்துதான் நாள்தோறும் திமுக கதறிக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கிறீங்க. ஹோட்டலுக்கு கோழி பிரியாணிக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் காசுக்கு கூடக்கூடிய கூட்டம் திமுகவுக்கான கூட்டம். அன்புக்காக தளபதிக்காக கூடக்கூடிய கூட்டம் தாவேக்காவினுடைய கூட்டம். உறுப்பினர் சேர்க்கை இருக்குல்ல, அதுல பெரிய டுபாக்கூர் பண்ணாங்க. எப்படின்னா, அம்மா உங்களுக்கு மகளிர்ல நாங்க காசு தரோமா, மீட்டிங் வாங்கம்மா. சரி நம்ம மகளிர் சரி ஏதோ கூப்பிடுறாங்க போல போலான்னு சொல்லிட்டு போயாச்சு. உள்ள போன உடனே எதற்காக திமுகவை திருட்டு திமுக என்று சொல்கிறோம் என்றால், உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களை உங்களுக்கு மகளிர் லோன் தர வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு வலுக்கட்டாயமாக துண்டை போட்டு இவர்கள் எல்லோரும் திமுகவில் சேர்த்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு வெட்கமாக அசிங்கமாக இல்லையா? அப்ப இன்னொன்னு, இது வந்து புதுசா இருக்கு. சமீப காலமா திமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். இல்ல அவங்க ஏற்கனவே திமுக இருப்பாங்க, ஆனா திடீர்னு விலகி திமுகவில் இணைப்பு விட. எங்கடா இருக்கீங்க நீங்களா? நேர்மையை சொல்லி, கொள்கையை சொல்லி, கோட்பாடுகளை சொல்லி, அரசியலை சொல்லி ஓட்டு கேளுங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. நீங்க வேணா பாருங்களேன், இது திராவிட மாடல், சமூக நீதி மாடல், ஜனநாயக மாடல் அப்படின்றாங்க. சமூக நீதி எங்க இருக்கு? தூய்மை பணியாளர்கள் 150 நாட்களை கடந்து சாலையில போராடி கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய சமூக நீதி மாடல் என்ன கிழித்துக் கொண்டிருக்கிறது? சமத்துவ மாடல். கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கேட்டால் நாங்க பங்கு தரமாட்டோம் என்று சொல்வது உங்களுடைய சமூக நீதியா? ஜனநாயக மாடல் அப்படின்றீங்க. பொதுக்கூட்டம் நடத்த முடியல, கொடியேற்ற முடியல, பேனர் வைக்க முடியல. தமிழ்நாடு என்ன ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாடு என்பது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. தமிழ்நாடு என்பது ஒரு ஜனநாயக மண். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் தேர்தல் களத்தை உங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் ஓட்டளிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுங்க. மாவட்ட செயலர் சொன்னாரு, கடுமையான நெருக்கடின, பேனர் வைக்க முடியல, போஸ்டர் வைக்க முடியல. பேனர்ல இருக்கிற எங்க தலைவரை உங்களால் கிழிக்க முடியும், போஸ்டரில் இருக்கின்ற எங்க தலைவருடைய முகத்தை உங்களால் கிழிக்க முடியும், கொடியை கிழிக்க முடியும். 8 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்க தலைவரை உங்களால் கிழிக்க முடியுமா? ஒவ்வொருத்தருடைய இதயத்தான் கிழிப்பீங்களா? கிழிச்சு பாப்பீங்களா? எங்களை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்பதற்கு ஆளும் திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏற்றி கொள்ளையடிச்சது நாங்களா? தாவேகா கொள்ளையடித்ததா? திமுக கொள்ளையடித்ததா? நாமக்கல்லில் மக்களுடைய கிட்னியை கொள்ளையடித்தது தாவேகாவா திமுகவா? அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு படிக்க வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தது திமுக கட்சியை சார்ந்த அயோக்கியனா இல்ல தாவேகாவை சார்ந்தவர்களா? கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தை கொடுத்து 70 பேரை கொலை செய்தது திமுகவா தாவேகாவா? அப்ப தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டு
பெண்கள் வாழ முடியாத ஒரு சூழல். பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் கவனம் செலுத்தாத ஐயா ஸ்டாலின் அவர்கள் பைசன் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறாரு, கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறாரு, அமரன் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறாரு. பார்த்தது மட்டுமல்லாமல் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கமலஹாசனுக்கு போன் பண்ணி பேசுறாரு, படம் பார்த்துங்க, கிளைமாக்ஸ்ல கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அங்கே விவசாயிகள் 3 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறாங்களே, கதறி கொண்டிருக்கிறாங்களே, அழுது கொண்டிருக்கிறாங்களே, ஏன் அந்த விவசாயியை பார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இல்லை? நம்மளை போன்ற சக மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலத்தை கொட்டி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது வேக வயலில். அந்த மக்களை பார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இல்லையா? இடையிலே ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்களே, அவர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லையா? அப்ப நாள்தோறும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டமாக இருக்கிறது. ஆனா இவர்கள் எங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? சினிமாக்காரர்கள், கூத்தாடிகள் என்று. வாரத்திற்கு ஒரு முறம் படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுத்து கொண்டிருப்பது திமுகவினுடைய கூட்டம். திரைத்துறை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அரசியல் களத்திற்கு வந்தவர் எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அவரை பார்த்து கூத்தாடி கூத்தாடி. அப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சுதந்திர போராட்ட தியாகியா? மொழிப்போருக்காக போராடிய போராடியா? இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறைக்கு போனவரா? அவரே ஒரு 2 வருஷம் முன்னாடி நயன்தாரா கூட டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்தார் இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருக்கின்ற பொழுது 30 ஆண்டுகளாக நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற அண்ணன் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற உரிமை கிடையாது. திருவள்ளூர்ல ஒரு அரசு பள்ளிக்கூடம், ஒரு பாவம் அந்த பையனை பார்த்தாவே நமக்கு பரிதாபமா இருக்கும். மதிய உணவு சாப்பிட்டு இருக்கான், அந்த பள்ளி செவர் இடிந்து விழுந்து அந்த மாணவன் இறந்து போனான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போனாரா? இந்த ஆஸ்கார் ஆக்டர் வந்து இருப்பாரு, ஆஸ்கார் அவார்டு, அன்பின் மகேஷ் பொய்யாமொழி, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு இரவோடு இரவாக கரூருக்கு போன அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, பள்ளிக்கூடத்தினுடைய செவர் இடிந்து விழுந்து அந்த மாணவன் இறந்தாரு, அவருடைய வீட்டுக்கு நீங்க போனீங்களா? நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா? பள்ளி சாலைகள் முழுவதும் சாதி ரீதியான மோதல்கள், தென் தமிழகம் முழுவதும் சாதி ரீதியான மோதல்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு ஆளும் திமுகவிற்கு அதிகாரம் இருக்கு. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க? ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் திமுக அரசாங்கம் இயற்றலாம், சட்டத்தை இயற்ற மாட்டீங்க, ஆணையத்தை உருவாக்குறீங்க. அந்த ஆணையத்துக்கு யார் சம்பளம் கொடுப்பா? உங்க அப்பா நான் கொடுக்குறாங்க, எங்களுடைய வரி பணத்தை தானே நீங்க சம்பளமா கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்க சட்டமே கொண்டு வரலாமே. தேர்தல் வந்தாலே போதும் திமுக ஒரே குஷி. இப்பதான் பெண்கள் உங்களை தெரியும், அப்படி 3000 ரூபாய் கொடுப்பாங்க, மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுப்பாங்க. அது மடிக்கணினா செம்ம நகைச்சுவை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து 4 வருஷம் எங்க இருந்தாருன்னு தெரியல, திடீர்னு அவருக்கு ஞான உதயம் வந்து மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், மாணவர்கள் எல்லாம் படிச்சே ஆகணும், நான் லேப்டாப் கொடுத்தே ஆகணும், எவனும் தடுக்காதீங்கன்னா லேப்டாப் கொடுத்துட்டாங்க. நம்ம பசங்க லேப்டாப்பை வாங்கிட்டு பாக்குறாங்க, செம்ம காண்டாயிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயா கருணாநிதி அவர்களுடைய முகம், வெறி ஆயிட்டாங்க. உடனே அதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஊத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு அப்படியே விட்டுருந்தாங்க கூட ஸ்டாலின் ஐயா சந்தோஷமா இருந்திருப்பாரு. அழிச்சிட்டு உடனே வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு சரின்னு சொல்லிட்டு லேப்டாப் அப்படியே ஓபன் பண்ணி ஆன் பண்ணா அங்கேயே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம். இந்த பக்கம் பார்த்தா ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம். ஏன்னா எந்த பக்கம் தரம்னாலும் இவங்களே வராங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஆப் இருக்கா, போட்டு அதையும் டெலிட் பண்ணு. சும்மா விட்டுருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வால்பேப்பர் வச்சாச்சு, நேரா வைஃபை ஆன் பண்றாங்க, ஸ்ட்ரெயிட்டா உள்ள போறாங்க யூடியூப்ல, ஸ்டாலின் தான் வராரு, சீரியல் தர போறாருன்னு பாட்டு கேட்டிருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ஒண்ணு உங்க விஜய் எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு நான் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பேன், நீ அதை என் போட்டோவை கிழிச்சிருவ, அண்ணன் விஜய் அவருடைய போட்டோவை ஒட்டுவ, திருப்பி லேப்டாப் ஓபன் பண்ணும்போது அதுலயே ஐயா சிஎம் போட்டோ இருக்கும், அதையும் நீங்க டெலிட் பண்ணி வெற்றி கழகத்துடைய லோகோவை வைப்பீங்க. சரி, யூடியூப்லயாவது போயிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளையும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்து வீடியோ பார்ப்பீங்கன்னு பார்த்தா அங்க போயிட்டு உங்க விஜய்னா காண்டாகுமா ஆகாதா?
அதான் சொல்லுவாங்க ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுன்னு. ஆனா ஆப்பு கண்ணுக்கு தெரிந்தது. மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறாங்க. லேப்டாப் அப்படி ஆயிடுச்சு. இந்த பெண்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, 3000 எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்காங்க. எப்படா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகணும், அப்ப குடும்பமாக படத்துக்கு போகணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா படம் எப்படா ரிலீஸ் ஆகுது? ஏம்மா இந்த 3000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல, வாங்கி வச்சிருக்கேன், செலவாயிருமோன்னு பயமா இருக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் குடும்பத்தோட போயிடுவேன் அப்படி. நான் இன்னைக்கு காலையில தான் வாங்கினேன் 3000 ரூபாய். சிரிக்காதீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாக்கெட்ல கையை விட்டு நமக்கு 3000 கொடுக்கல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட்டையில சம்பாதிச்ச பணத்தை நமக்கு கொடுக்கல. உங்களுடைய வரி பணம், என்னுடைய வரி பணத்தை தான் அவர் காசாக கொடுக்கிறார். 3000 இல்ல 30,000 கொடுத்தா கூட காசை வாங்கிக்கோங்க. ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு போடாதீங்க, டிவிக்கு போடுங்க. வாய்ப்பு இருந்தா தலைவா, நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா கட்சி துண்டோட போயிட்டு ரேஷன் கடையில கியூல நின்று வாங்குங்க தலைவா. இந்த நேரத்துல மாநாள் சூடு சொரணெல்லாம் பார்க்க கூடாது. தரது நம்ம காசு. 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு 3000 போட்டு 6000 ரூபாய் கொடுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே, கேளுங்க, தப்பு கிடையாது. நம்மளுடைய காசு தான். தைரியமா வாங்க. நான் வாங்கிட்டேன், மாவட்டம் வாங்கிட்டேன் இல்லையா, வாங்கினேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம பசங்க தீய சக்தி திமுக திமுக கொடுக்குற காசை வேணான்றாரு. அது திமுக கொடுக்கலடா, நம்மளுடைய காசை நமக்கே கொடுக்குறாங்க, வாங்கி கொள்ளலாம், தவறு கிடையாது. தவேக்கா என்றாலே தற்கூரி, அவர்களுக்கு அறிவே கிடையாது. சரி, இவங்களுக்கு அறிவு பயங்கரமா அப்படி ஊத்து போவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, கனிமொழி அவர்கள் ஒரு மேடையில பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா கருப்பு கலர் பட்டாப்பட்டி டவுசர் ஒருத்தன் போட்டு புல் போதையில ஏறான், மரத்து மேல இப்படியே ஏறான். அந்த அம்மா சொல்லுது, எப்பா மேல ஏறாதப்பா, கீழே இறங்குப்பா. அண்ணன் தனியார் அவர்களே, அவரிடம் என்ன கொள்கை இருக்கிறது? நல்லா புல் போதையில கருப்பு கலர் பட்டாப்பட்டி டவுசர் போட்டு மேல ஏறாப்லே, அவரிடம் ஏதாவது திராவிட கோட்பாடு இருக்கா, சித்தாந்தம் இருக்கா, கொள்கை இருக்கா? திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் நிகழ்வுல அமைச்சர் ஒருத்தர் பாட்டு போட்டு ஒரே டான்ஸ். பாட்டை கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலே பாட்டு. அமைச்சர் அப்படியே பார்த்துட்டு, அம்மா மேல நின்று ஆடணுமோ, கீழே வந்து ஆடுமா. இப்ப நான் இங்க இருக்கிற அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்களுக்கும் சேர்மன் அண்ணன் தனியார் அவர்களுக்கும் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த குலுக்கி வச்ச கொக்கா கோலா இதுல என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு என்று உங்கள் நெஞ்சில் மஞ்சா சோறு தான் நாளைக்கு சொல்லுங்க. சிரிப்பு தான் வருது தலைவர்களாம் பார்த்தாங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தயவு செய்து மக்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். பண்ணையார் கட்சியாக, பணக்காரர்களின் கட்சியாக, கோடீஸ்வரர்களின் கட்சியாக இருப்பது திமுக. எளியவர்களின் கட்சியாக, உழைக்கும் மக்களுக்கான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனால உங்களுடைய ஓட்டை சிந்தாமல் சதறாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுங்க. இந்த தாய்மார்களும் இந்த இளம் படையும் அண்ணன் விஜய் அவர்களை கைவிட்டு விட மாட்டார்கள், தமிழக வெற்றி கழகத்தை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு அண்ணன் விஜய் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வர. அதனால அவரை வெற்றி பெற வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகினீங்கன்னா சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பார். ஏன்னா அவர் கோடிகளை கொள்ளையடிக்கலாம் வரல, கோடிகளை கொள்ளையடித்த கேடிகளை வீழ்த்துவதற்காக அண்ணன் விஜய் அவர்கள் வரார். அவர் கோடிகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வரார். அண்ணன் விஜய் அவர்கள் பார்க்காத படம் கிடையாது, அவர் பார்க்காத புகழ் கிடையாது. அவர் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். இன்னும் 20 படம் அவரால் நடிக்க முடியும். நம்பர் 1 அவர் தான். தமிழ்நாட்டின் நிகழ்கால சூப்பர் ஸ்டார் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் படம் இன்னைக்கு வந்தாலும் சரி, 10 நாள் கழிச்சு வந்தாலும் சரி, இன்னும் 10 மாசம் கழிச்சு வந்தாலும் சரி, அவர் படம் என்றுமே 600 கோடியை தாண்டி தான் வசூல் வரும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சநிலையில் இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிட்டு வராருன்னா அவரிடம் நோக்கம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது. அதனால நீங்க தொடர்ந்து இந்த தீய சக்தி திமுகவையும், தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அதிமுகவையும் வீழ்த்த வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கு. அதனால எளியவர்களாகிய நாங்கள் வரோம், வாய்ப்பு கொடுங்க. சிறப்பான ஒரு ஆட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்குவாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர், உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பெடுத்து வராங்க.
இப்போ ஒரு போட்டியில ஜெயிச்சா ஒரு கப்பு தான் கொடுப்பாங்க. அவர் ஸ்டாலின் ஐயாவை பார்க்கறதுக்கு ஒரு கப்பு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்கு ஒரு கப்பு. என்னடான்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் சேப்பாங்க, அங்க பழைய பாத்திர கடையில அந்த கப்பை வாங்கியிருக்கிறார். கப்பு கடை நிறைய இருக்கு. போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துட்டு வந்துட்டார், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துட்டு வந்துட்டார். மக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படா அந்த உலக கோப்பை நடந்துச்சு, எப்ப இந்த ஆள் விளையாண்டாரு, எப்ப ஜெயிச்சாருன்னு ஒரே கன்ஃபியூஷன். இத்தனைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டு பிள்ளையாவே இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் நம்ம பொம்மை முதல்வர் என்று சொல்கிறோம் என்றால், ஏன்னா அவர் அப்படி வச்ச மேட்சே விளையாடலங்க, அப்படி ஒரு உலக கோப்பையே நடக்கலங்க. அப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அவரை சுத்தி உளவுத்துறை இருக்கும், துணை முதலமைச்சரை சுத்தி உளவுத்துறை இருக்கும், காவல்துறை இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் போய் ஈஸியா ஏமாத்திட்டு வராருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாளியா இருப்பாரு. ஆனா அந்த ஏமாளி கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஏமாத்திட்டு பாத்தீங்களா? ஆட்சியை கொடுத்து 2026 தயவு செய்து கொடுத்துறாதீங்க. நீங்க விழிப்போடு இருக்கணும், தமிழ்நாடு காக்கப்படணும் என்பதற்காகத்தான் நாங்க திரும்ப திரும்ப தொண்டை தண்ணி கிளிய கட்டி கொண்டிருக்கிறோம். என்னப்பா காவல்துறை முடிக்க சொல்றாங்களா? பரவாயில்ல, 5 மாசம் ஆட்சியே முடிய போதுங்க ஐயா. அப்ப நம்ம ஆட்சி விடுங்க, பாத்துக்கலாம். திமுக மேடை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அண்ணன் காவல்துறை மரியாதைக்குரிய சகோதரர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் இங்க நின்று மாவட்ட செயலாளர் பேசிட்டு இருக்காரு, திமுக மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ பேசுறாரு, சேர்மன் பேசுறாருன்னா வந்து அப்பா முடியுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? தமிழக வெற்றி கழகத்தை சாதாரணமாக எடை போடாதீர்கள். இன்னும் 5 மாதத்தில் சரித்திர வெற்றியை உருவாக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆனா ஆட்சியும் அதிகாரமும் எங்களிடம் வரும். நாங்கள் இவர்களை போன்று சர்வதிகாரம் செய்ய மாட்டோம், மக்களுக்கான ஒரு ஆட்சியை செய்வோம். இறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகளோடு நிறைவு செய்கிறேன். ஆளும் திமுகவிற்கான இது வரிகள். எய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. எய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு. இன்னும் 4 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போது. வாக்காளர் அடையாள அட்டையை கையில் எடுத்துக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு சென்று தீய சக்தி திமுகவை ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து 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 அவர்களை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.